ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லியா விலாக். இன்றைக்கி நாம் சொத்தவளை கடற்கரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது கன்னியாகுமரியிலேருந்து 10லேருந்து 14 கிலோமீட்டர்லையும் நாகர்கோவிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்துலையும் அமைஞ்சிருக்கு. இது சங்குதுறை பீச்சுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நம்ம முந்தின வீடியோவில் பார்த்த அந்த பீச்சுக்கு போகிறவங்க இந்த பீச்சுக்கும் பக்கத்துலேயே போயிடலாம். அந்த ரோடு வழியாக போனீங்கன்னா கடலோட அழகையும் ரசிச்சுட்டே போகலாம். இந்த பாதை கடற்கரை ஒட்டியே இருக்கிறதுனால பார்க்குறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே ரொம்ப கூட்டமும் இல்லை, அதனால மக்கள் நிதானமாக கடற்கரையில் அழகாக ரசிச்சுட்டு இருக்காங்க. ஆழம் இல்லாமல் உயர்ந்த மணல் திட்டுகளுக்கு புகழ் பெற்றது. சூரிய அஸ்தமன காட்சிகளை பார்க்கவும் இந்த இடம் ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். இங்கே ஃபோட்டோ ஷூட்டுக்கும் ரொம்பவே அழகான ஒரு இடமா இது அமைஞ்சிருக்கு. சுற்றுலா தலங்களுக்கு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த அழகான ஒரு இடத்தையும் வந்து பார்த்துட்டு போங்க. ரொம்பவே செலவில்லாமல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற பனைகள் சூழ்ந்த அழகான ஒரு கடற்கரை. இங்கே குழந்தைங்க நல்லாவே விளையாடலாம். எல்லாருக்குமே இந்த கடற்கரையை ரொம்பவே பிடிக்கும். இங்கேயும் மக்கள் கூட்டம் ரொம்ப இல்லாததுனால நாம் மிகவும் சந்தோஷமாக குடும்பத்தோடு விளையாடுறதுக்கு எளிமையான வகையில் பூங்காக்களும் சிற்றுண்டிகளும் அமைச்சிருக்காங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்பவே ரம்மியமாக இருந்துச்சு. கூட்டமான கடற்கரைகளுக்கு போனோன்னா அந்த அளவு கடலை நம்மளால் ரசிக்கவும் முடியாது. ஆனால் இந்த பகுதி வந்து ரொம்பவே அமைதியாகவும் நீண்ட நெடிய கடற்கரையாகவும் இருக்கிறதுனால ரசிக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த கடற்கரை 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதுனால எவ்வளோ தூரம்னாலும் நம்ம நடந்து இதோட அழகை ரசிச்சுக்கலாம். இதை மாதிரி பல பதிவுகளை பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.